ஆமா அரசே, நம்ம ஊரில் இன்னும் நிறுத்துங்கடா. வர்மா தாலி, நாளைக்கு எனக்கு லீவ் வேணும். ராஜாவே தாயுலின்றான். அப்பா என்னப்பா ஒரு காவலாளி வாங்கல மரியாதை இல்லாம பேசுறாரே. சும்மா இருக்கடா. வர்மா, நாளைக்கு எனக்கு லீவ் வேணும், அவ்வளவுதான், நான் கிளம்புறேன். என்ன அபியும் ஷாக்கிங்கா இருக்கா? என்னடா ஒரு காவலாளி இவ்வளவு பெரிய ராஜாவே தாயலி போடா வரான்னு இருக்கானே அப்படின்ட்டு. ஆமாமண்ணா, ஆனா ஏன்? அது ஒண்ணுமில்ல பீம். போட்டக்பூர் ராஜாவை பார்க்க இவனும் நான் தான் போயிருந்தோம். அப்போதைக்கு என்ன பண்ணிட்டானா, மங்கிள் சிங் வந்து இடையில வழிய மறைச்சுட்டான். ஐயோ, அப்புறம் என்ன ஆச்சு ராஜா? அவன் 3 பேர் 4 பேர்னா பரவாயில்ல பீம், அவன் 10 பேரோட வந்துட்டான். அதான் நான் என்ன பண்ணிட்டேன்னா, இங்கிட்ட குதிரைக்கு பின்னாடி எஸ்ஐட்டு ஓடிட்டேன். அவன் மொத்தம் நல்லா வசமா மாட்டிக்கிட்டான் போல, அவனை போட்டு பொறிச்சிருப்பாங்க போல. ஆனா அவன் எப்படி தப்பிச்சு வந்தானே தெரியல பீம். தப்பிச்சு டேரக்டா இங்கதான் பீம் வந்தான். வந்துட்டு பொழிச்சுன்னு எச்சகாரிய மூஞ்சில துப்பிட்டான். இது கூட பரவாயில்ல பீம், ஆள் இல்லாதப்பெல்லாம் நீ அடிக்கடி இந்த செருப்பு கழட்டி அடிச்சுட்டு போவான். லாஸ்டா ஒரு டைலாக் என்ன தெரியுமா? மாசியாது உண்மையா அந்த ராஜா அப்படிதான், ஒன்னுத்துக்கு ஆக மாட்டாரு.